ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு லஞ்சு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். தயிர் சாதம். இந்த சம்மரில் எல்லாருமே இந்த தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஒருக்கா செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செஞ்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வேக வச்ச சூடான ரைஸ் இருக்குல்ல, அது ஒயிட் ரைஸ், அதை நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். மேஷ் பண்ணியாச்சு, நல்லா மேஷ் ஆகிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகிட்டு இதில் 1 கப்பு பசும்பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸ் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணுறோம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பால் அந்த ரைஸில் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே வேக வச்சிடலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பீஸு பட்டர் எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே நல்லா அந்த லைட் சூடாக இருக்குது, அதிலே அப்படியே நல்லா மெல்ட் ஆகிரும். இந்த பட்டர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கர்ட் ரைஸ். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்படி லைட்டாக ஆட் பண்ணணும். ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். அப்படி லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் ஆஃபில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே கிளறி விடுறேன். அப்படி கொஞ்சம் ஆறத்துக்க வேண்டி நல்லா ஆறிட்டுது. இப்போ தயிர் ஆட் பண்ணலாம். 100 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு நம்ம தயிர் ஆட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே திரிஞ்சிடும், நீர் விட்டுரும். நல்லா ஆறின பிறகு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு தேவையான இது தாளித்து கொட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு வத்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், 4 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நல்லா வறுத்துறணும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். இதில் ரெடி ஆகிட்டுது. சுவையான தயிர் சாதம் கர்ட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. நம்ம சம்மரில் எல்லாருமே இது ட்ரை பண்ணுவோம். இந்த மெத்தடில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மெத்தடில் செய்து கொடுத்து பாருங்கள். லஞ்சு பாக்ஸ் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒருக்க செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்து கேட்பாங்க. நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.